இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுதை குறித்த இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். திருமந்திரம் படிப்பதில் பெருமை கொள்வோம். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாகிய வைரவி மந்திரம். இதில் 1104வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். தோழி வீரையுள் வெண்மல ஏய குழலி இளம்பிறை ஏந்திழை தூய சடைமுடி சூலிரி சுந்தரி ஏயனதுள்ளத்து இனிதிருந்தாளே. வேயன தோழி வீரையுள் வெண்மல ஏய குழலி இளம்பிறை ஏந்திழை தூய சடைமுடி சூலிரி சுந்தரி ஏயனதுள்ளத்து இனிதிருந்தாளே. இதன் விளக்கமாக பாடல் 1103 உள்ளபடி சாதாரிகளின் பிறவிகளை நீக்கி அருளுகின்ற வைரவி தேவியானவளின் உருவத்தை இந்த பாடலில் தெரிந்து கொள்ளலாம். மூங்கில்களைப் போல மெல்லிய அழகுடன் வலிமை பொருந்திய தோள்களை உடையவளும், நறுமணம் கமழுகின்ற மென்மையான மலர்களை கூடியிருப்பவளும், பேரழகு பொருந்திய கூந்தலை உடையவளும், இளம்பிறை நிலாவை தனது தலையில் ஆபரணமாக குடியிருப்பவளும், தூய்மையான தடைமுடியை கொண்டிருப்பவளும், திரிசூலத்தை தனது கைகளில் ஏந்தியிருப்பவளும், பேரழகு பொருந்தியவளுமான வைரவி தேவி எமது உள்ளத்தை அவளுக்கு விருப்பமான இடமாக ஏற்றுக்கொண்டு அதிலே இன்பத்துடன் வீட்டியிருந்தாள் அப்படின்னு சரவணையா தலத்தில் குறிப்பிடுறத இங்கே குறிப்பிட்டேன். அதோடு இல்லாமல் வேற ஒரு தலத்தில் பார்த்த விஷயம், தேவி மூங்கலை போன்ற அழகிய தோலை உடையவள், சந்திர மண்டலத்தில் விளங்குபவள், பொருந்திய குழலை போன்ற சித்திரடி நாடியில் விளங்குபவள், இளம்பிறையை முடிமேல் அணிந்தவள், தூய கதிர்களை சடமுடியாக கொண்டவள், அவள் சூலினி, அவள் சுந்தரி, அவள் என் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு அமர்ந்திருப்பாள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா அதில் சொல்ல வர்றது என்னன்னா, அவள் மூங்கிலை ஒத்த தோலினை உடையவள், இளம்பிறை அணிந்து தூய கிரணங்களை சடமுடியாக்கி சூலம் தாங்கினவள், என் உள்ளத்தில் பொருந்திய இடமென கொண்டு வீட்டிருக்கின்றாள் அப்படின்னு அம்மா தேவிக்கான பிடித்த ஒரு இடமான தனது உள்ளம் இருக்கின்றது அப்படின்னு மறைமுகமாக இதில் சொல்வதாக நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1104வது பாடல். வேயன தோழி பிறையுறு மென்மலர் ஏய குழலி இளம்பிறை ஏந்திழை தூய சடைமுடி சூலினி சுந்தரி ஏயன உள்ளத்து இனித்திருந்தாளே. இப்ப இத நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, வேயன தோழி விரையுறு மென்மலர் ஏய குழலி, அப்போ அந்த இடம் சேர்ந்து வரணும். அப்புறம் இளம்பிறை ஏந்திழை, அப்புறம் தூய சடைமுடி சூலினி சுந்தரி ஏயன உள்ளத்து இணைத்திருந்தாளே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வேயன தோழி அப்படின்னு ஒரு பதத்தை அவர் உபயோகம் பண்றாரு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பதம் உபயோகம் பண்ணியிருக்காரு. இந்த வேயன தோழி அப்படிங்கிறது ரொம்ப ஆரம்பத்துல சொல்லுவாரு. யாருக்கு சொல்லுவாரு அப்படின்னாக்க, உமை அப்படின்னு உமையினுடைய அருகில் இருக்கக்கூடிய இறை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல அவர் சொல்லுவார். அதாவது உமையோடு இருக்கக்கூடிய சிவம் அவனுக்கு வேந்தன் அவளுக்கு வேந்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு
பதத்துல இந்த வேயன தோழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகம் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வேயன தோழி அப்படின்னு தோழி, தோழி இல்ல தோழி, ஆனா வேயினா மூங்கில், வேயின் குழல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வேய் அப்படின்னா மூங்கில். இப்ப எதுக்கு மூங்கில வந்து தோளுக்கு ஓமையா சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவளுடைய தோள்கள் எப்படி இருந்ததாம்? வேயின தோல், மூங்கிலை போன்ற தோள்களை உடையவள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மூங்கில வந்து தோள்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, மூங்கில் எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கணுவா இருக்கும். அந்த ரெண்டு கணுவுக்கும் நடுவுல ரொம்ப அழகா இருக்கும். அந்த அது நீங்க பச்சை மூங்கில பார்த்தாலும் சரி, விளைந்த மூங்கிலை பார்த்தாலும் சரி, அந்த இரண்டு கணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அவ்வளோ வழவழன்னு அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதே சமயம் மிகவும் உறுதியான ஒன்றாக இருக்கும். அப்போ பொதுவா பெண்களினுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது ரொம்ப மெல்லியலாள் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட ஒரு சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல இந்த தோள்களை வந்து மூங்கிலுக்கு ஒப்புமையா சொல்லியிருப்பாங்க. அதுவும் மெயினா எப்படி அப்படின்னா, அந்த அந்த சொல்லக்கூடிய பெண்மணி வந்து அழகும் செறிவும் மிகுந்தவளாக, அதாவது அவள் வந்து வெறும் அழகியில மாத்திரம் சிறந்தவளா இல்லாம, அவள் வீரமும் செறிவும் அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல வந்து நரேட் பண்றதுக்கு இந்த மூங்கிலை வந்து அடையாளமாக சொல்லுவது வழக்கம். இது வந்து ஒரு 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 பார்வை, ஒரு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை, இந்த மூங்கில்ங்கிறது எங்க வளரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஒரு நிமிஷம். அப்பா, அம்மா எதுக்கோ கூப்பிடுறா, அம்மா எதுக்கோ கூப்பிடுறா. சாரி, நான் மியூட் பண்ணாம பேசிட்டேன், மன்னிக்கணும். எங்க அம்மா வந்து தனியா இருப்பாங்க, கீழே ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், மன்னிக்கணும். அப்ப இந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், மூங்கில் வந்து எங்கே வளரும் அப்படின்னா, அது வந்து பொதுவா குறிஞ்சி நிலத்திற்குரிய தாவரம். அந்த குறிஞ்சி வந்து அங்கதான் வந்து மூங்கில் வந்து அநேகமா வளரும். நமக்கு தெரியும் அந்த குறிஞ்சியுடைய தன்மை என்ன அப்படின்னா, 5 திணைகள்ல குறிஞ்சி வந்து மிக முக்கியமான திணை. அந்த நிலத்துல வளரக்கூடியது. அந்த குறிஞ்சி நில மகளிர் பொதுவாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, ரொம்பவும் என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதே சமயம் ரொம்ப மென்மையானவர், உள்ளத்தில் மென்மையாக, ஆனா உடல்ல வந்து பயங்கர வலிமையோடு இருக்கக்கூடிய மகளிராக அவங்க இருப்பாங்க. சோ அத சொல்றதுக்காக வேயன தோழி அப்படின்னா தோழி. அப்ப இங்க நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வைரவிய பத்தி பார்த்துட்டு இருக்கோம், வைரவிய. அப்ப அவ எப்படி இருக்கா அப்படின்னாக்க, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான தேவியா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, விரையுறு மென்மலரேய குழலி அப்படின்றார். அப்ப ஏதோ போருக்கு போறவ மாதிரி அவ வந்து ரொம்ப ஆயுதங்களோட தான் இருக்கா. ஆனா அவளுடைய கெட்டப் எப்படி இருக்கு, அவளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல கூந்தல்ல வந்து அழகான மலர்களை, விரையுறு மென்மலர் அப்படின்னா மனம் வீசக்கூடிய, விரையுறு அப்படின்னா மனம் வீசக்கூடிய மலர். அப்ப அந்த மனம் வீசக்கூடிய மென்மலர் ஏய குழலி. அப்ப அந்த மலர்கள்லாம் ரொம்ப மெல்லிசா இருக்கு, ரொம்ப மென்மலர்கள். அப்போ அது அந்த இடத்துல வந்து அவளுடைய மென்மையை பற்றி சொல்றாங்க.
இப்ப இந்த விரையுறு மென்மலர் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, நான் வந்து இத வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய ஒரு பதத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தரிசனம் கிடைச்சது. என்ன அப்படின்னாக்க, ஆஹ் ஆஹ் தேவியை பத்தி சொல்லிட்டே வருவாங்க. அதுல வந்து ஒரு வரி வரும், செம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா அப்படின்னு சொல்லி வரும். மனோரூபேஷு கோதண்டா பஞ்சகன் மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபுரம் அஜத் பிரம்மாண்ட மண்டலா இதெல்லாம் தாடி முடிச்சுட்டு அடுத்தாப்புல சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவ வந்து ஆஹ் அவளுக்கு மிகவும் பிரியமான மலர்கள். அவ அதெல்லாம் தலையில சூட்டின்னு இருக்காளாம். பின்னாடி வந்து கதம்ப மஞ்சரி கிளுப்தா அப்படின்னு கதம்ப மரத்தை வனத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவள், அந்த பூவை விரும்பக்கூடியவள் சொல்லுவாங்க. ஆனா இந்த அவ எதை பூண்டு கொண்டு இருக்கிறாள், அவ எதை அணிந்து கொண்டு இருக்கிறாள்னு பார்த்தா செம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்தி இதெல்லாம் அவளுக்கு பிரியமானது, அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு மலரும் ஒரு ஒரு ரொம்ப ரேரான மலர்கள், ரொம்ப அதிசயமான மலர்கள். இந்த செம்பகம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் செம்பக மலருடைய தன்மை என்ன அப்படின்னு. ஆஹ் நினைத்த மனத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது நடக்கும். நீங்க அந்த செம்பக மலரை எடுத்து கையில வச்சுட்டு வாழைப்பழத்தை நினைச்சிட்டு மோந்து பார்த்தா வாழைப்பழ ஸ்மெல் வரும். மாம்பழத்தை நினைச்சிட்டு பார்த்தா மாம்பழ ஸ்மெல் வரும். பைனாப்பிள் நினைச்சா பைனாப்பிள் வரும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வரும். அப்பேற்பட்ட ஒரு செண்பக மலர். அந்த அது இதுலயும் இப்ப நிறைய உங்களுக்கு கலப்படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடங்கள்லயும் வளருது. ஆனா செண்பக மலருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த அசோகம் என்று சொல்லக்கூடிய அந்த மலரை நீங்க பாத்தீங்கன்னாக்க, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு மலர். எல்லா இடத்துலயும் கிடைச்சிடாது. அது வந்து இது வந்து வெப்ப காடுகள்ல கிடைக்கும்னா, அது வந்து மழை அதிகம் இருக்கக்கூடிய மலை பகுதிகள்ல தான் அந்த அசோகம்ங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் புன்னாகம் அப்படிங்கிறது வந்து நாகமரம், புன்னாக மரம்னு நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, புன்னை மரத்தினுடைய ஒரு பகுதி. அந்த இது எங்க இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு ஒரு டிராபிக்கல் ஏரியா மாதிரி, அது ஒரு அயன் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மலர். அதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மலர். அப்புறம் சௌகந்திகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. அது வந்து இந்திரலோகத்துல இருந்து அதற்காக இந்த சௌகந்திகா அப்படிங்கறத வந்து பீமன் வந்து தேடி போன மலர். கிருஷ்ணர் வந்து கிட்டத்தட்ட பாரிஜாதத்துக்கு ஒப்பானது. அப்படின்னு ரொம்ப அதிகமான அதாவது பூமியில கிடைக்கிறது, இதுல கிடைக்கிறது. அது பேர் என்ன, இந்திரலோகத்துல கிடைக்கிறது, மேல் லோகத்துல கிடைக்கிறது. இத்தகைய மலர்கள் எல்லாமே அவளுடைய கூந்தலில் சூடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தகைய பெருமையை உடையவள் எல்லா இடத்துலயும். இப்ப எனக்கு வந்து அன்சீசனலா இப்ப நம்ம ஏதோ ஒரு காலத்துலதான் மாம்பழம் கிடைக்கும், ஏதோ ஒரு காலத்துலதான் வெள்ளரிக்காய் கிடைக்கும். ஆனா வெள்ளரிக்காய் மாம்பழம் எல்லாமே ஒரே காலத்துல கிடைக்குது, எப்ப வேணா கிடைக்குது. பைனாப்பிள் கிடைக்குது, எப்ப வேணா வாழைப்பழம் கிடைக்குது, எப்ப வேணா ஆரஞ்சு கிடைக்குது அப்படின்னு எல்லாமே ஒரே சமயத்துல கிடைக்குதுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அத்தகைய வளமையை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க, விரையுறு மென்மலரேய குழலி இளம்பிறை ஏந்திழை. அப்போ இந்த இடத்துல இளம்பிறை அப்படிங்கும் போது நம்ம சந்திரனை கூடி இருப்பாள் அப்படின்னா அஷ்டமி சந்திர விப்ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த அஷ்டமி சந்திர விப்ராஜா அப்படிங்கும் போது அதுவும் ஒரு தரிசனம் தான். ஏன்னா நம்ம வந்து அஷ்டமி ரெண்டு பக்கமும் அஷ்டமி உண்டு. என்ன அப்படின்னா, தேய்பிறை காலத்திலயும் அஷ்டமி உண்டு, வளர்பிறை காலத்திலயும் அஷ்டமி உண்டு. ஆனா இது என்ன இளம்பிறை அப்படிங்கிறது. அப்ப இளமை அப்படிங்கும் போது வளரக்கூடிய ஒரு பொழுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அத்தகைய சந்திரனை தலையில் சூடி இருப்பவள். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு இக்கு வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னா, தூய சடைமுடி சூலினி அப்படிங்கிறார். அப்ப முதல்லயே ஒரு வார்த்தை போட்டாரு, வே என தோழி அப்படின்னீங்கன்னா அவ ரொம்ப ஸ்ட்ராங்.
அவ வந்து அஹ், ரொம்ப ரொம்ப அழகானவ, ரொம்ப மென்மையா இருக்கக்கூடியவ. அதை சொல்றதுக்கு மலர்களை சொல்லிட்டாரு. அழகான சந்திரனை சூடி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது குளுமைய சொல்றாரு. சோ மென்மையானவள், குளுமையானவள், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கானவள் ஆரம்பத்தை சொல்லிட்டாரு. ஆனா அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, தூய சடைமுடி சூலினி அப்படின்னு. இந்த சடைமுடி சூலினி அப்படிங்கும்போது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சடை வந்து பொதுவாகவே ஹம், இந்த ஒளி கிரணங்களை சொல்லக்கூடியதுக்கும் சடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு நீண்ட முடியை உடையதையும் சடைன்னு சொல்லுவாங்க. அப்ப சடை முடி சூலினி அப்படிங்கும்போது என்னன்னா ஆஹ் அவ வந்து ஞானத்தில் மிகுந்து நிற்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்றார். அப்புறம் சூலினி அப்படிங்கிறார். சூலினின்னா யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சூலினியோட கையில என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கு, அவள் வந்து எ- எத்தகைய ஒரு ஒரு காக்கக்கூடிய தன்மை இருக்கிறாள் அப்படின்னு நினைப்போம். அப்போ அவ யாரு அப்படின்னா ஞானம் மிகுந்து அதே சமயம் காக்கக்கூடிய. அப்ப இந்த இடத்துல யாரு அப்படின்னா எதை காக்கிறாள்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை விரட்டி ஞானத்தோடு இருப்பவர்களை காக்கிறாள். அந்த ஞானத்திற்கு இடர் செய்பவர்களை அழித்து காக்கிறாள். அப்ப அதுக்குதான் அவளோட வெப்பன்ஸ், அவளுடைய ஆயுதங்கள். சொல்லுவாங்க உன்னோட கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா எங்களுடைய அஞ்ஞானத்தை விரட்டுவதற்காக, எங்களுடைய ஞானத்திற்கு தொந்தரவு செய்யக்கூடிய மாயைகளை விரட்டுவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவளுடைய கையில இருக்கக்கூடிய வெப்பன்ஸ. அப்ப அது மாதிரி சொல்றாரு. சுந்தரி அப்படிங்கும் போது பேரழகி அப்படின்றாரு. எனக்கு உள்ளத்து இணைத்திருந்தாளே அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பண்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு வீரம் இருக்கு, ஒரு மென்மை இருக்கு, அதுக்கப்புற ஒரு குழுமை இருக்கு, அதற்கு பிறகு ஞானம் இருக்கு, அதற்கு பிறகு அவள் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வீரம் இருக்கு. சூலினின்னு சொல்லும் பொழுது ஒரு காக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அழகு. அப்ப இது எல்லாமே பண்புகள், இதெல்லாம் அவளுடைய பண்புகள். எனது உள்ளத்து இணைத்திருந்தாலே. அப்ப நம்ம நினைக்கிறோம் இன்னமும் ஞானினா எந்த ஒரு சலனமும் இருக்காது, கோபப்பட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, இது வேணும் இது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா அது வேணும் இது வேணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா கோவப்பட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அதாவது விருப்பு வெறுப்பு வராது, எல்லாரையும் ஒண்ணு போல பார்க்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளுடைய கற்பிதம். அப்படிலாம் கிடையாது. விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும். கோபம் வரும். எதை பார்த்து கோபம் வரும்? அஞ்ஞானத்தை பார்த்து கோபம் வரும். விருப்பு வெறுப்பு வரும். யாராவது ஒரு குழந்தை ஞானத்தோடு பக்கத்துல வந்தா அந்த குழந்தைய ஆர்வத்தோடு கொஞ்சி அணைத்து அந்த குழந்தைக்கு மேலும் ஞானத்தை ஊட்டக்கூடிய தாயாக அந்த ஞானி இருப்பாரு. வெறுப்பு வரும். எப்போ வரும்? திருப்பி திருப்பி சொல்லும் போதும் நம்ம அஞ்ஞானத்துல உழலும் போது ஐயோ இந்த குழந்தைக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும். அதுதான் அந்த விருப்பு. நம்மள மாதிரி மனம் சார்ந்த வெறுப்பு கிடையாது. சோ அத்தகைய ஒரு பண்பை நமக்கு தருவாள், உள்ளத்து இணைத்திருந்தாலே. அப்ப நம்மை வந்து ஞானியாக, நம்மை வந்து அவளோடு இயங்கக்கூடிய, அவளாக இயங்கக்கூடிய தன்மையை அவள் செய்து தருவாள். அவள் அத்தகைய ஒரு தன்மையை நம்முள்ளே நிலைத்து நிற்க செய்வாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு 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 பதத்துக்கும் நம்மளால இன்னும் பொருள் பார்க்க முடியும். நம்ம இந்தியாவா இருக்காங்க, தியாகராஜனையா இருக்காங்க. இதை இன்னும் அடுத்த தளத்திற்கு எடுத்து சென்று நமக்கு இன்னும் மேலும் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க அந்த திருமூலர் காத்திருக்கிறார். அத்தகைய ஒரு இனிமையான ஒரு பகிர்வை பகிர வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய பகிர்தலை கொடுத்திருக்கிறேன். நன்றிங்கம்மா. மூங்கில் குறித்த விவரங்கள், குறிஞ்சியின் தன்மைகள், உண்மையிலே பெரிய கோணங்கள். நன்றிங்கம்மா. வாருங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1104வது திருமந்திரம். வேயன தோழி விரையுறு மென்மலர் ஏய குழலி இளம்பிறை ஏந்திழை தூய சடைமுடி சூலினி சுந்தரி ஏய எனது உள்ளத்து இனிது இருந்தாளே. வேய் என்பதனுடைய பொருள் மூங்கில். வேயன என்றால் மூங்கிலை போன்ற. விரை என்ற சொல்லின் பொருள் வாசம். உறும் இதனுடைய பொருள் பொருந்திய. ஏய என்றாலும் பொருந்திய.
குழல் இதனுடைய பொருள் கூந்தல். ஏந்திழை இதனுடைய பொருள் அணி மணி பூண்டவள். சுந்தரி என்றால் அழகி என்று பொருளாகும். மூங்கிலை போன்ற தோல் உடையவள். வாச நறுமலர் கூடிய தலையில் சூடிய கூந்தலை உடையவள். மூன்றாம் பிறை சந்திரன் போன்ற அழகிய நெற்றியை உடையவள். அழகிய அணிமணி ஆபரணங்களை சூடிக்கொண்டிருப்பவள். தூய ஒளி கிரணங்களை சடைமுடியாக கொண்டவள். சூலம் ஏந்தியவள். சுந்தர தோற்றம் கொண்டவள். இந்த ஆதி சக்தியே என் உள்ளம் பொருந்தி என் மனம் அன்றில் வீற்றிருந்தாள் என்கிறார் திருமூலர். இதற்கு இணையான பாடல், அருமையான பாடல் அபிராமி அந்தாதியில் 75வது பாடல். தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள். இதனுடைய பொருள் அருமையானது, நுட்பமானது. அவற்றை காண்போம். பெரியதான 8 திக்குகளிலும் உள்ள மலைகளையும் பொங்குகின்ற உவர்ப்புடைய 7 கடல்களையும் 14 உலகங்களையும் தோற்றுவித்த திரு உந்தியையும் மனம் மிகுந்த மலர்களை அணிந்த கூந்தலையும் உடையவள் அபிராமி என்கிறார் அபிராமிப்பட்டர். சிறிதும் சிரமமின்றி இவ்வுலகனையும் ஈன்று புறக்கும், புறத்தல் அப்படின்னா காத்தல்னு அர்த்தம். அன்னை உயர்ந்த ஆழமான பருமனான பொருட்களையும் தனது திரு உந்தியிலிருந்து தோற்றுவித்தவள். நிடதம் ஏமகூடம் இமயம் நீலம் ஸ்வேதம் சிருங்காபான் மாலியபான் கந்தமாதானம் என்பவை புராண இலக்கியங்கள் குறிப்பிடும் 8 மலைகளாகும். பொங்கியும் இடைவிடாத அலை வீசியும் திகழ்கின்ற உவர்கடல், பார்க்கடல், தயிர்கடல், கற்பல் சாற்றுக்கடல், மதுக்கடல், நன்னீர்க்கடல் என்ற 7 கடல்களையும் பூத்தவள் என்பதால் ஆழமான அளவிடற்கரிய திரவ பொருட்களையும் ஈன்ற தாய் என்பது உணர்த்தப்பட்டது. கடல் பௌர்ணமி போன்ற குறிப்பிட்ட காலங்களில் பொங்குகிறது. உவர்ப்பு சுவையை அளிக்க வல்ல கடல்படு திரவியம் என்று போற்றப்படும் உப்பை தருவதாலும் கடலை பொங்கு உவர் ஆழி என்றார். இயற்கை செல்வங்களை ஈந்தவளும் அம்பிகையே என்பது தெளிவாகிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம், அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்ற 14 வேறுபட்ட அளவில் பெரியதான உலகங்களை பெற்றவளும் அவளே. பூத்தவளே புவனம் 14ஐயும் என்றார். திட திரவ பொருட்களை பெற்றவள், அவை இருப்பதற்கு இடனான 14 உலகங்களை பெற்றவளே என்பது புவனமும் பூத்த உந்தி என்பதனால் விளக்கப்பட்டது. ஆழியில் திருமால் கிடந்தார். அவர் உந்தியில் பிரம்மன் தோன்றினான். பிறகு பிரம்மன் உலகங்களை படைத்தான் என்று படைப்பு முறை புராணங்களில் பேசப்படும். அப்படைப்பு தொழிலுக்கு மூல காரணமாய் நின்ற புவனேஸ்வரியை மும்மூர்த்திகளும் கண்டு அவளது அருள் பெற்ற பின்னரே தமது தொழிலில் ஈடுபட்டனர் என்று தேவி பாகவதம் கூறுகிறது. சக்தி தத்துவத்தில் இருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன என்ற செய்தியை கூறும் இச்சொற்றொடரில் படைப்பியல், அதாவது சிருஷ்டி கிரமம் சார்ந்த சொற்களே வருதல் சிந்தித்தற்குரியது. அதாவது மால், ஆழி, புவனம், புவனம்னா உலகம், உந்தி, பூத்தல் என்பவை படைப்பியல் சொற்களே. கொங்கு என்றால் மனம் என்பது பொருள். மனம் கமழ்கின்ற மலரணிந்த கூந்தலை உடையவள் என்ற பொருளில் கொங்கு இவர் பூங்குழலாள் என்றார்.
மட்டுவார் குழல் அம்மை, சுகுந்த குந்தலாம்பிகை, ஞான பூங்கோதை, நாயகி என்றெல்லாம் தேவிக்கு கூந்தல் குறித்து எழுந்த பல்வேறு பெயர்கள் உள்ளன. கொங்கு என்ற சொல்லுக்கு தேன், கள், மகரந்த தூள் ஆகிய பொருட்களும் உண்டு. தேன் சொட்டும் அல்லது மகரந்த பொடி நிறைந்த மலர்களை சூடியவள் அம்பிகை. திருமேனி குறித்தவர் கற்பகத்தாருவின் நிழல் தங்கும் என்பதனுடைய பொருள். பூங்குழலால் அபிராமியை தியானிக்கும் அடியார் கற்பக மரத்தின் நிழலில் தங்கி இருப்பர். ஒருமுனைப்பட்ட நெஞ்சினராய் அன்னையின் திருவுருவ தியானம் செய்து அவளது அருளையே இலக்காக கருதி எண்ணும் அடியவரை திருமேனி குறித்தவர் என்றார் அபிராமி பட்டர். தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை என்பதனுடைய பொருள். அவ்வாறு அன்னையின் திருமேனி குறித்த அடியார் தாயின் வயிற்றில் பிறவாத முக்தி எய்துவதால் வலுவாமல் பற்றி கொள்ளும் பிறவி தொடரை மங்க செய்வர். நாம் அனைவரும் அபிராமி தாயை வணங்குவோம், அவளுடைய அருளை பெறுவோம். நாம் படித்ததை, நாம் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு திருமூலரை போல் நாம் நல்வழி காட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. தேவியை பற்றி பல்வேறு விளக்கங்கள், நிறைய கோர்வைகளை தாங்கள் அறிந்ததை பிறரும் அறிய வண்ணம் எடுத்துரைத்த அம்மையார் அவர்களுக்கு நன்றி. வாருங்கள் ஐயா, தரேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா பேசுறது கேக்குதா? உங்களுக்கான நேரம் ஐயா. மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அவையோர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. வேஜன தோழி விரையுறுமென்மலர் ஏய குழலி இளம்பிறை ஏந்திலை தூய சடைமுடி சூழினி சுந்தரி ஏ எனது உள்ளத்து இனி இருந்தாலே வேகனதோழி விரையுறு மென்மலர் ஏய குழலி இளம்பிறை ஏந்திலை தூய சடைமுடி சூழினி சுந்தரி ஏ எனதுள்ளத்தினிருந்தாலே. அன்பானவர்களே, எங்கும் ஏகமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை, சத்திய பொருளிலிருந்து தோன்றிய அந்த சக்தி ஆற்றல் மிக்கவள். அவள் தோற்ற பொருள்கள் அத்தனைக்கும் காரணமாக இருப்பவள். உலக நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக இருப்பவள் அவளே. நாம் பார்த்து சொக்கி போய் நிற்கிறோமே, அந்த அழகு எங்கே இருந்து வந்தது? அந்த மெய்ப்பொருளிலிருந்து வந்ததுதான். மெய்ப்பொருளே அழகுதான். ஆனா அதை உணரும் வரை, உணர்ந்தவர்களுக்கு அந்த மெய்ப்பொருளே அனைத்துமாகி வந்திருப்பது உணர்வாக தோன்றும். அந்த உணர்விலே லயித்து, அதாவது ஆண் என்றால் மனிதன், அந்தம் என்றால் முடிவான நிலை. அப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாம மனம் பிளஸ் இதன் மனிதன் என்பவன். மனிதனானவன் அந்த தெய்வ நிலையை உணர முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு கவிஞர் கொடுத்திருப்பார். எப்படி தெய்வமாக முடியும்? அதனோடு கலக்கும் போது. இப்ப உப்புக்கல் இருக்குது, அது நீரோட கலந்த பிறகு அது நீராகவே மாறி போயிருது பாருங்க. கடல் நீர், அதை உப்புன்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியாது.
அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கும் ப்ராசஸ் பண்ணி அவ்வளவு அதிகமா எடுக்க முடியாது. ஒரு கல் இருக்கு, அதை தண்ணியில போட்டு எடுத்து வச்சா கொஞ்ச நேரத்துல அந்த கல் உலர்ந்துரும். ஒரு பஞ்சோ ஒரு ஆடையவோ தண்ணியில முக்கி எடுத்து காய போட்டா அது சில நிமிடங்களோ அல்ல மணிக்கணக்கில் அது நிச்சயமாக உலர்ந்து விடும். ஆனால் அந்த அப்பும் உப்பும் உறவாகி விட்டால் என்ன ஆகும்? அந்த தண்ணியும் உப்பும் கலந்துட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி அந்த இறைநிலையோட நமது மனமாகிய அந்த அறிவு கலந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை, ஆற்றல் மிக்க அந்த சக்தியோடு கலந்த நிலை, அதுதான் ஆன்ம லயம். இந்த ஆன்மா லயமாயி இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆன்மா லயமாய் இருக்கக்கூடிய நிலையத்தான் ஆலயம் என்று சொல்வார்கள். அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் சொல்லி வைத்தார்கள். அந்த ஆன்மம் லயமாகி இருக்க வேண்டும். அந்த இறையை எப்பொழுதும் நாம் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவளுடைய அழக, அந்த தெய்வீகத்தினுடைய அழக ஒவ்வொருவரும் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில உணர்ந்து ஆனந்த கவி எழுதியிருக்காரு ராமலிங்க சுவாமிகள். அவர் எவ்வளவு எழுதியிருக்கார். அந்த குறிப்பிட்ட அவர் வாழ்ந்த 50 ஆண்டு காலத்துல எவ்வளவு விஷயங்கள் அவர் இன்னும் எழுதிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பாரதியும் 40 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் அவர் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தார்னா எல்லோருமே அந்த தூய அந்த பிரம்ம நிலையை உணர்ந்து இன்னைக்கு விஞ்ஞானமே ஒரு புது மலர்ச்சி அடைஞ்சிருக்கும். மெய்ஞானம், விஞ்ஞானம், ஐஞானம் என்றதெல்லாம் ஞானம் என்பது ஒன்றுதான். நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். இப்ப தோல் என்பது ஒரு உணர்வு இருக்கு, நமக்கு உணர்ச்சி இருக்குது, தோல்ல தொடு உணர்வு தெரியுது. தூங்கும் போது நமக்கு தெரியலன்றதுக்காக அந்த தோலினுடைய அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தமாயிருமா? இருக்கு, அதை உணராத நிலை. அந்த மாதிரி ஒரு இருக்கிற நிலையத்தான் அஞ்ஞானம் என்று சொல்வேன். அதை உணரக்கூடிய தன்மையில விழிப்புணர்வோடு இருக்கும் போது அதை உணர்றோம் அப்படின்னு சொன்னா அத ஞானம் என்று சொல்றோம். ஆனா அந்த உணர்வாக இருப்பது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் மெய்ஞானம் என்பது. இந்த பாடல்ல வேகன தோழி என்று சொல்லும் போது குழல், குழல் என்றால் என்ன? இப்ப ஒரு தலைமுடி இருக்கு பாருங்க, முடியும் குழல் தான். உள்ளுக்குள்ள ஒரு ஹோல் இருக்கு. அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தினால வரக்கூடிய கழிவுகள், இந்த நகமாக எலும்புல இருந்து வரக்கூடியது நகமா வருதுன்றாங்க அந்த கழிவு பொருள். அதே மாதிரி நம்ம இரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுதான் இந்த குழல். நம்ம உடம்புல அந்த சுழற்சி சரியாக இருந்தது என்றால் ரோமம்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். இது போல அந்த இயற்கையில நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி, இப்ப சூரியன் சுழண்டு கொண்டிருக்குன்னா சூரியன்ல இருந்தும் அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. அது எப்படி இருக்கும்? குழல் போலதான் இருக்கும். அதனாலதான் பிளாக் ஹோல் என்று சொல்கிறார்கள். அந்த பிளாக் ஹோல் இந்த பிரபஞ்சத்தையே அந்த உணர்ந்து கொண்டிருப்பது. அந்த பிளாக் ஹோல்ல மனதை வச்சா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை அப்படியே விரிஞ்சு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து அதுக்கு அப்பாலையும் அந்த வெளியோட கலப்புற்று கொண்டே இருக்கிறது. இது விஞ்ஞான பூர்வமாக நோக்கும் போது இந்த உண்மைகளை எல்லாம் எப்படி எடுத்து சொல்றது? ஓமான ஓமைய வேணும். அப்ப சக்திய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அழக அதை வர்ணிக்கும் போதுதான் அது குழல் என்று அதை சடைமுடி போல அதை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா பெண்ணிடத்தில் அந்த தெய்வீகம் அனைத்தும் பொருந்தியுள்ளது. அதனாலதான் நேத்து கூட பாத்தீங்கன்னா தையலர் என்பது பெண்ணுக்குரிய சொல். தையலர் அப்படின்னா எங்க இருந்தோ பிறந்த இடம் வேற, வளர்ற இடம் வேற. கடைசியில ஒரு குடி புகுந்த பிறகு புகுந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த புகுந்த இடத்துல இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் ஒருங்கிணைக்க கூடியவள். எப்படி ஆடை தைக்கிறதுக்கு பிட்டு பிட்டா வெட்டினாலும் அதெல்லாம் தேய்ச்சி ஒரு அழகான வடிவமைப்புள்ள ஒரு ஆடையாக அந்த தையல் மூலம் இணைச்சு நம்ம போட்டுக்கிற சொக்காயோ வேற இதோ ஏதோ ஒரு வகையில அந்த ஆடைய வடிவமைக்கிறாங்களே, அது எதனால வடிவமைக்கிறாங்க? தையல் மூலம்தான். அந்த இணைக்கிறது, இணைப்பு பாலமாக இருக்கிறாங்க. அதனால குடும்ப உறவுகளை எல்லாம் இணைக்கக்கூடியவள் பெண் என்பதால அவங்களுக்கு தையலர் என்ற பேர் உண்டு. இன்னொன்னு நேரிழையாள்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஊடுருவ விட்டுருவாங்க. அந்த பாவு நூல்னு சொல்லுவாங்க, அந்த நேரிழைன்ட்டு. அதுலதான் அந்த ஊடு நூல் ஊடாய்தான் ஆடையாக வடிவமைக்கப்படுது. அதனால அந்த நேரிழையாக இருப்பவள், எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பவள், இன்பம் துன்பம், அதாவது அவங்களை பிரிச்சு பார்க்கவே முடியாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இல்லத்தை ஆள்பவள் இல்லாள். இப்படிலாம் அந்த பெண்களுக்கு இல்லாத தெய்வீக அம்சங்கள் எதுவுமே இல்லை. அதனாலதான் அபிராமி அந்தாதி என்று ஆனந்த கூத்து ஆடினாரு நம்ம சுவாமிகள்.
அதனால எப்பவுமே அந்த ஆனந்தத்துல திளைத்திருப்பவர்கள் ஒரு பெண்ணை வணங்க அவங்களுடைய மதிக்க கற்றுக்கொண்டாலே போதும், தெய்வீகம் நமக்குள்ளும் குடிபோகும். எல்லோருக்குள்ளும் ஆணுக்குள்ளும் பெண் இருக்கிறாள், பெண்ணுக்குள்ளும் ஆண் இருக்கிறார். ஏன்னா பிரிச்சு பார்க்க முடியாது. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று சொல்வார்கள். அப்ப சிவமும் சக்தி இணைந்ததுனாலதான் இந்த உருவமே வந்திருக்கிறது. இந்த அடிப்படை தன்மைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடலையும் சிந்திக்கும் போது திருமூலர் வெவ்வேறு பரிணாமத்துல வந்த அந்த இயற்கையினுடைய தன்மைகளை வெவ்வேறு கோணங்கள்ல நம்மளை பார்க்க வைக்கிறார். யாராவது எதையாவது ஒரு பாடலை பார்த்து இந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம், ஏக்கம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. அவரவர் நிலையில அவங்கவங்க சிந்திக்கும் போது இந்த பாடலை கேட்கும் போது அந்த உணர்வுல ஆனந்த லயத்துல திளைத்திட மாட்டாங்களா என்ற கருத்துல வேயனதோழி விரையுறு மென்மலர். அப்ப அந்த மலர் என்பது எவ்வளவு வாசனை மிக்கதாக இருக்கிறது பாருங்க. அதே மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகளும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இது எல்லாமே அந்த காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல் என்று சொல்லும் போது அந்த சிவமும் சக்தியும் கூடிய ஒரு தொகுப்பு நிலை. அதுதான் பஞ்சபூத சக்தியாக இடையில தடை ஏற்பட்டுருச்சு. சரியா இருக்கா? சரியா இருக்கு ஐயா. ஒரு கால் பொறுத்துக்கணும். அப்ப அந்த பஞ்சபூத சக்தியாக மலர்ந்திருப்பவள் யாருன்னு பார்த்தா அந்த இயற்கை. அதத்தான் அந்த உறுதி உடல் உயிர் மனம் என்ற அளவுல அந்த இயற்கை சக்தி. சூழ் என்றால் கருக்கொள்ளுதல். அப்ப அந்த இறைவனே கருக்கொண்டு பல்வேறு தோற்ற பொருட்களாக வந்திருக்கிறான். அவ எப்படியெல்லாம் கருக்கொள்றார், அந்த சூழினி ஆற்றல் மிக்கவள். அந்த கருக்கொண்டு உருப்பெறும் போது எவ்வளவு அழகாக சுந்தரமாக வெளிப்படுகிறாள் என்ற அளவுல அந்த சக்தி நிலையினுடைய வெளிப்பாட்டை இந்த சூழினி சுந்தரி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். தூய சடைமுடி என்று சொல்லும் போது எல்லாமே இந்த இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல லேயரா தான் ஒண்ணு உருவாக்குறாங்க. ஆனா எல்லா லேயரும் ஒன்றிணைந்து ஒரு தோற்றத்துக்கு எப்படி ஒரு அழகா வருதோ அதே மாதிரி அந்த கோஷங்கள் என்று அந்த தெய்வீக ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு நிலையில உறையுது. அந்த உறைந்து ஒரு தொகுப்பாகி அந்த பஞ்சபூத சக்திகள் ஒரு எப்படி அழகா வருது பாருங்க. எவ்வளவு ஒரு தோற்றம். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு 5 தனித்தனியாக இருந்தாலும் அது தொகுப்பு நிலையில இந்த உடல்ல எப்படி செயல்படுது சிந்தித்து பார்த்தா அவ்வளவு வியப்பாக இருக்கும் அந்த தெய்வீகம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்றதை நம்ம எவ்வளவு சிறப்பா பேசுறோம். இந்த உடலை வடிவமைத்த அந்த வடிவமைப்பாளர் ஆர்கிடெக்ட் யாரு? அவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளேயே இருக்கிறான். இந்த உடலை படைத்து வீட்டை கட்டிட்டு நாம எப்படி சுகமா வீட்டுல சந்தோஷமா ஒண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோமோ அது மாதிரி அந்த அழகன் சுந்தரின்னு சொல்லும் போது அந்த அழகி எப்படி இருக்கிறா பாருங்க. அந்த அழகனும் அழகியும் இந்த உடல்ல எவ்வளவு ஆனந்தமா வீட்டு இருக்கிறாங்க. அத நாமும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அழகனும் அழகியா இருக்கிறதே நான் தான். அந்த நான்னா அந்த உடல் நான் இல்லை. உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஒரு சக்தி ஓட்டம் தான். ஆனா அந்த உடலுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மகா சக்தி இருக்கு பாருங்க. அந்த சத்திய பொருள் மெய்ப்பொருள் அதை உணர்ந்து பார்க்கும்போது அந்த இறைத்தன்மையே நானாக இருக்கிறது. அந்த அழகன் யாரு? நான் தான். அந்த அழகி யாரு? நான் தான். இந்த தெளிவு எப்ப வருதோ ஞானிகள் பெற்ற அந்த பேரானந்தத்தை நாமும் உணர முடியும் என்று கூறி அழகனாக அழகியாக இருக்கிற நாம் அந்த சிறப்பு நிலையில உயர்ந்து மேன்மையான நிலையில அந்த தெய்வீகத்தோடு இணைந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருமந்திரத்தை ஓதி உணர்வோம், உணர்ந்து ஓதுவோம். அந்த மெய்ப்பொருளை அறிந்து ஆசான் திருமூலர் வழி நிற்போம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கய்யா. மிக்க நன்றிங்க ஐயா. பறவைகளுக்கு தானியங்களை அள்ளி விதைக்கிறோம், சில தானியங்களை கொத்தி சாப்பிடுதுன்ற மாதிரி திருமூலர் 3000 தானிய விதைகளாக நமக்கு மந்திரங்களாக தூவியுள்ளார். அவற்றையெல்லாம் எது பிடிக்குமோ அதை துய்த்து உணர்ந்து அஞ்ஞானம் மெய்ஞானம் போன்ற ஞானங்களையெல்லாம் கடந்து பல கோணங்களில் இன்றைய தளத்தை கொண்டு சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கீழே இருக்கிற அன்பர்கள் யாரும் கருத்து தெரிவித்தால் தெரிவிக்கலாம்.
நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்வோம். திருமந்திரம் பயில, கேட்க, ஓத, அறிவில் உணர்வில் தூய்மையும் சஞ்சலமற்ற ஆன்ம துணிவு பெற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு கிட்டும் என்று கூறி மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது.